நெல்லை மாவட்டம் களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நம்பி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதைத் தொடர்ந்து சிதம்பராபுரம் செல்லும் தரைப்பாலம் நீரில் மூழ்கி போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலாஜி, அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். தற்போது தென் தமிழகத்தில் பருவமழை பெய்து வரும் சூழ்நிலையில் வரும் 16 மற்றும் 17ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததை அடுத்து நேற்று இரவு 1 மணி முதல் களக்காடு, வள்ளியூர், ராதாபுரம், கூடன்குளம், திசையன்விளை ஆகிய பகுதிகளில் மழை பெய்து வருகின்றன. இந்நிலையில் களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் லேசானது முதல் கனமழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் களக்காட்டில் இருந்து சிதம்பராபுரம் செல்லும் சாலையில் ஒரு தரைப்பாலம் உள்ளது. இங்கு நம்பியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி வெள்ளம் தற்போது சென்று வருகின்றது. இதனால் ஆங்காங்கே வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட அடைப்புகளை பொதுமக்கள் சரி செய்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் தற்போது போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே போல அங்கு ஒரு புதுமண தம்பதியினர் பெண் ஒருவர் அடித்து செல்லப்பட்டு வெள்ளத்தில் மூழ்கினார். இதையடுத்து பொதுமக்கள் அப்பகுதியில் ஒரு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.